பிடிஎஸ் முடியலன்னா ஃபிசியோதெரப்பி ட்ரை பண்ணலாம். ஃபிசியோதெரப்பி உங்களுக்கே தெரியும். ஃபிசியோதெரபிஸ்ட்டில் வந்து கை கால் முடியாதவங்களுக்கு சரி பண்ணுறது அது மாதிரிலாம். அது இல்லாமல் இன்னொன்று எக்கச்சக்கமான படிப்பு இருக்குது. ஃபார்மசி சைடில் தனியாக பிஃபார்ம், டிஃபார்ம், ஃபார்ம் டி அப்படின்னு படிப்பு இருக்குது. இந்த மருந்தகத்துறை. ஸோ நீங்கள் ஃபார்ம் டி படிச்சுட்டு போனால் ஒரு பெரிய மருந்து கம்பெனி, சிப்லா, ரேன்பாக்ஸி இந்த மாதிரி கம்பெனிங்களாக இருக்கல, அந்த கம்பெனியில் பெரிய போஸ்டிங்குள்ளே போகலாம். அது மாதிரி டாக்ஸிகாலஜி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுலேயே போகலாம். இது வந்து மருந்தகத்துறை சம்மந்தப்பட்டது. ஸோ பயாலஜி குரூப் மாணவர்களுக்கு உலகம் ஃபுல்லாக வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடைக்குதுன்ற மாதிரி பயாலஜி குரூப் பசங்க தான் உலகத்தில் இருக்க எல்லா படிப்பையும் படிக்கலாம். நீங்கள் வந்து டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், பயாலஜி வித் மேக்ஸ் எடுத்திங்கன்னா. அதே மாதிரி மருந்து சம்மந்தப்பட்ட பிஃபார்ம் படிப்பு படிக்கலாம், அக்ரிகல்ச்சர் படிப்பு படிக்கலாம், பேராமெடிக்கல் படிப்பு படிக்கலாம், லாயர் வழக்கறிஞர் ஆகலாம், பிகாம் படிக்கலாம். காமர்ஸ் பையன் டாக்டர் படிக்க முடியாது, ஆனால் டாக்டர் படிக்கிற பயாலஜி பையன் பிகாம் படிக்கலாம். ஸோ பயாலஜி குரூப்பு எல்லா படிப்பும் படிக்கலாம். பிஏ சேரலாம், பிகாம் சேரலாம், ஸோ எல்லாமே படிக்கலாம். ஸோ மெடிசன் சைட்லேயே, மருத்துவ சைட்லேயே போகணும் அப்படின்னும் போது உங்களுக்கு அக்ரிகல்ச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை அப்படின்னு இருக்குது, ஃபிஷரிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் செலக்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. சும்மா போய் யாரோ ஒருத்தர் போய் ஒரு காலேஜில் படித்த உடனே வேலைலாம் கிடைக்காது. ரொம்ப ஃபோக்கஸ்டாக அந்த துறை சார்ந்தவர்கள், அதிலே பேக்ரவுண்ட் இருக்கவங்க மூலிமா போகலாம். ஸோ நீங்கள் ஒரு மெடிசன் சம்மந்தமாக, மருத்துவம் சம்மந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்யணுன்னா அங்கே ஒரு 5 கேட்டகரி இருக்குது. அதுதான் ஒன்று எம்பிபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் இல்லைனா அந்த ஃபார்மசி தான் பிஃபார்ம், டிஃபார்ம்லாம் சொல்லிட்டேன். இல்லைனா பேராமெடிக்கலில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ரேஷன் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. ஆப்ரேஷன் நடக்கும்போது டாக்டர் பக்கத்தில் ஒருத்தங்க நிற்பாங்க. கார்டியோ டெக்னாலஜின்னு இருக்குது, பேஸ் மேக்கர் வைக்கிறது, ஹார்ட் சம்மந்தப்பட்ட. அதே மாதிரி ரீனல் டெக்னாலஜி அப்படின்னு இருக்குது, கிட்னி சம்மந்தப்பட்டது. ரேடியோ தெரப்பி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது வந்து இந்த ஸ்கேன் பண்ணுறாங்கள, ஸ்கேன் எக்ஸ்ரே எடுக்கிறவங்க, அந்த மாதிரி படிப்பு. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 22 வகையான பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் சுய தொழிலாகவும் பண்ணுறதா இருந்தால் வந்து லேப் டெக்னீஷியன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வீட்டுக்கு 10 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் சுகர் டெஸ்ட் பண்ண போயிடுறாங்க. அப்படி இருக்க நிலைமை இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து அது மாதிரி சுய தொழிலாகவும் நீங்கள் போகணுன்னா லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு லேப் வச்சு அது மூலயமா வந்து யூரின் டெஸ்ட் பண்ணுறது, பிளட் டெஸ்ட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல்லையும் வேலை செய்யலாம். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு ஈவினிங் அவங்களோட கிளினிக் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் சுய தொழிலும் ஏற்பட்ட ஒரு இது. அதே மாதிரி ஸ்பீச் தெரப்பின்னு இருக்குது. இந்த ஸ்பீச் தெரப்பியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் இந்த சரியாக வாய் பேச முடியாதவங்க, ஆர்டிசம் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்காங்களே, ஆர்டிசம் குழந்தைங்க, அவங்களுக்காக தனியாக ஸ்கூல் நடத்துகிறாங்க, ஸ்பெஷல் ஸ்கூல் அது மாதிரிலாம். அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லையும் வேலை செய்கிறாங்க. அப்புறம் ஆப்டோமெட்ரி, கண் சம்மந்தப்பட்டது. ஹாஸ்பிட்டலில் வந்து கண் டாக்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அதுக்கு முன்னாடி டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. டெக்னீஷியன்ஸ்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணை செக் பண்ணுவாங்க, இந்த எழுத்து தெரியுதா பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த 3ம் வந்து பேராமெடிக்கலில் ஓரளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஒரு கோர்சஸ். அதனால் பேராமெடிக்கல்குள்ளேயும் போகலாம். இப்போ எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா பிடிஎஸ் போகலாம், பிடிஎஸும் வேணான்னா ஃபிசியோதெரப்பி போகலாம், ஃபிசியோதெரப்பி போகலன்னா வேணும்னா பேராமெடிக்கல் போகலாம், பேராமெடிக்கல் வேணும்னா ஃபார்மசி படிக்கலாம், மருந்து சம்மந்தப்பட்டது. நீங்கள் டிஃபார்ம், பிஃபார்ம், ஃபார்ம் டி எது படித்தாலும் மெடிக்கல் வைக்கலாம். கண்டிப்பாக ஃபார்ம் டி முடிச்சிருக்கணும், அல்லது பிஃபார்ம் முடிச்சிருக்கணும், அல்லது டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சிருந்தால் மட்டும்தான் மெடிக்கல் வைக்க முடியும். அவங்களோட லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் மெடிக்கல் வைக்க முடியாது. ஸோ அதனால் கடைசியாக அந்த ஆப்ஷன் இருக்குது. இது இல்லாமல் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணாம் சார், இந்த இன்ஜினியரிங் சைடில் பயாலஜி சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் சைடு போக போகிறேன் அப்படின்னா பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் சைடில் இருக்கிற பயாலஜி சம்மந்தப்பட்ட இன்ஜினியர். அப்புறம் நானோ டெக்னாலஜி இதெல்லாம் கூட இப்போ வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பயாலஜி சம்மந்தமாக நீங்கள் இன்ஜினியரிங் போய் படிக்கிறதா இருந்தால் சரி. பயாலஜி சம்மந்தமாலாம் வேணாம், நான் போய் இன்ஜினியரிங்கில் போய் சேர்ந்துக்கிறேன். பயாலஜிலேயே நான் மேக்ஸும் ஃபிசிக்ஸ், பியூர் சயின்ஸாக இருந்தால் நீங்கள் இன்ஜினியரிங் சைடில் போக முடியாது, மேக்ஸ் இருக்காது. பியூர் சயின்ஸ் இல்லை, மேக்ஸ் இருந்துச்சுன்னா பியூர் சயின்ஸாக இருந்தால் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சேரலாம். அப்புறம் அதே மாதிரி பயோடெக் இன்ஜினியரிங் சேரலாம். அதுக்கு வந்து மேக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மார்க் வச்சு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஆனால் எடுக்கிறதில்ல. அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் கண்டிப்பாக மேக்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வேணாம், பயாலஜி சைடே வேணாம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நர்சிங் இருக்குது. நர்சிங்கும் இதில் நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் சைட் போகலாம். இன்ஜினியரிங்கில் உங்களுக்கே தெரியும் இப்போதைக்கு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அது டாப்பில் இருக்குது. அது கிடைக்கலனா நீங்கள் சைபர் செக்யூரிட்டி, இப்போ நீங்கள் ஜிபே பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்கள, அதில் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப டாப்பில் இருக்குது. இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எவர் கிரீன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக
இல்லை எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன். அதிலே வந்து 52 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படிப்புகளும் இருக்குது. ஸோ படிப்புகளுக்கு பஞ்சமே கிடையாது, எக்கச்சக்கமான படிப்பு இருக்குது. ஆனால் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்குதா அப்படின்னும் போது தான், படித்தவங்களுக்கு வேலை கிடைக்குதானா படித்தவங்களுக்கு வேலை கிடச்சிரும், நல்லா படித்தவங்களுக்கு வேலை கிடச்சிரும். நல்லா படித்தவன் வேலை இல்லாமல் யாருமே இல்லை, நல்லா படிக்காதவன் எல்லாருமே வேலை இல்லாமல் இருக்கான். 100ல் 90 பேர் நல்லா படிக்காதவன் தான், அதனால் 90 பேருக்கு வேலை இல்லை. நல்லா படித்தவன் 10 பேர் தான் இருக்கான், வேலை எக்கச்சக்கமாக இருக்குது. கேம்பஸ் இன்டர்வியூவில் எங்களால் ப்ளேஸ் பண்ண முடியல, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. வேலை நிறைய இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலை இருக்குது, சரி வேலையே கிடைக்கல படித்து முடிச்சிட்டோன்றதெல்லாம் போய். நான் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், வேலை எக்கச்சக்கமாக இருக்கேன், நான் பையன் இல்லை. ஸோ ஏன்னா ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ கூப்பிட்டோன்னா 70% மேலே மார்க் எடுத்துருக்கணும், அரியரே இருக்கக்கூடாது. 400 பேர் வேணும்னு கேட்டால் 110 பேர் தான் வரான், மீதி பேர் எல்லாம் அரியர் வச்சுருக்கான். ஒரு அரியர் இல்லாத 70க்கு மேலே மார்க் எடுத்தவனை எடுக்கணும்னா அதுவும் கம்மியாக இருக்கான். ஸோ இப்போ இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் மார்க்கை வாரி வழங்குவான், படிக்காமே மார்க் போட்டுருவான், அதெல்லாம் ஒரு தனி கதை. அதனால் அவங்க 10th மார்க் 12th மார்க் கேட்பாங்க. 10த்லேயும் 70 எடுத்துருக்கணும், 12த்லேயும் 70 எடுத்துருக்கணும், ப்ளஸ் காலேஜ்லேயும் 70 எடுத்துருக்கணும்னு பார்த்தா 400 பேரில் 50 பேர் தான் இருக்கான். ஸோ இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுடைய திறன் மிக குறைவாக இருக்கிறதுனால கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க செலக்ட் ஆக முடியல. ஒன்று. ரெண்டாவது, ப்ராக்டிக்கல் நாலேஜே இருக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? இப்போ நிறைய அட்டானமஸ் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டானமஸ் காலேஜ் அவனே சும்மாவே மார்க் போட்டு அவனே 70%, 80% சும்மா அப்படியே வாரி வழங்குவான். இலவசமாக மார்க் கொடுக்குறது வந்து அட்டானமஸ் காலேஜ். எல்லா காலேஜும் அட்டானமஸாக மாறிடுச்சு. இப்போலாம் என்ன ஆச்சுன்னா, காலேஜில் போய் சேரும்போது எங்களுக்கு அட்டானமஸ் காலேஜ், பயப்படாத, கஷ்டமாக இருக்குன்னா பயப்படாத, நீ படிக்கவே வேணாம், நான் பாஸ் பண்ணிடுறேன், இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அட்மிஷன் போடுற இடத்துல இப்படி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் அப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து உங்கள் திறமையை பயன்படுத்தாமல் உழைக்காமல் வர்றீங்களோ பின்னாடி வேலை வாய்ப்பில் மாட்டிப்பீங்க. நீ அதே மீறி ஏதோ ஃப்ளூக்கில் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தா கூட அங்கே 1 இயரில் ஒன்று வெளியே அனுப்பிச்சிடுவோம், உனக்கு திறமை இல்லைன்றதை கண்டுபிடிச்சிருவோம். அதனால் உண்மையாக வந்து அல்லாஹ்க்கு பயந்து ரியலாக உங்களுடைய எஃபோர்ட்ஸ் நீங்கள் போடணும், ரியலாக உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு சைடு. இன்னொரு சைடு கவர்மெண்ட் வேலை. கிட்டத்தட்ட 27 வருஷமாக கவர்மெண்ட் வேலைக்கு நீட் ஐஐடிக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். மோர் தென் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டாங்க 27 வருஷத்தில். ஒரு பேட்சில் 100 பேருக்குலாம் எடுத்திருக்கேன் கிளாஸ். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க ஃபுல்லாக. அப்படியே 100 பேட்ச்க்கெலாம் கிளாஸ் எடுத்திருக்கேன் எல்லாருமே. சார் சொன்ன மாதிரி என் ஸ்டூடெண்ட்டே நிறைய டெப்டி கலெக்டர் இருக்கான், தாசில்தார் இருக்கான். எங்கள் ஏரியா தாசில்தாரே என் ஸ்டூடெண்ட் தான். ஸோ தாசில்தார் இருக்கான், டாக்டர்ஸு சொல்லவே வேணாம், எக்கச்சக்கமான பேர் இருக்கானுங்க. இப்போ இந்த வருஷமும் 3 நாளைக்கு முன்னாடி தான் நீட் வந்துச்சு. நீட் ரிசல்ட்டு 12 பேர் மெரிட்டில் செலக்ட் ஆகிறானுங்க. ஒரு 40 பேரில் 12 பேர் 14 பேர் தான் செலக்ட் ஆகும், எல்லாருமே செலக்ட் ஆக மாட்டான். ஸோ அவனுங்களும் அடுத்த வருஷம் டாக்டர், போன வருஷம் முடிச்சவன் இருக்கான், ஏற்கனவே முடிச்சு கிளினிக் வச்சுருக்கவன் இருக்கான், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. என்னுடைய ஜென்ரேஷனில் எப்படி ஆகிடுச்சுன்னா, என் ஸ்டூடெண்ட் அவன் பையனை கூப்பிட்டு வர ஸ்டேஜுக்கு வந்துட்டான். இப்போ அவன் டாக்டர், இப்போ சதீஷ்னு, அவன் பையன் இப்போ 11th படிக்கிறான். சதீஷே என் ஸ்டூடெண்ட்டு. நான் சொல்கிறது 2001-2 உள்ள பேட்ச் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க, நீட்டு கிடையாது. அப்போ வேறு பேரில் இருந்துச்சு, டிஎன்டிஇ, தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ். அந்த என்ட்ரன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வச்சுருந்தாங்க. நானே டிஎன்பிஇ எக்ஸாம் எழுதி தான் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தேன். ஸோ அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்தாச்சு. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி மார்க் எடுக்கிறாங்க, என்ன மாதிரி மார்க் எடுக்கிறாங்கன்னா, உலகம் ரெண்டு உலகம் இருக்குது. ஒரு உலகம் வந்து முஸ்லீம் மாணவர்களுக்கு இன்னும் தெரியவே இல்லை, ஒரு உலகம் இன்னும் முஸ்லீம் மாணவர்களுக்கு தெரியவே இல்லை. ஓகேங்களா? இப்போ என் பையன் படிக்கிற ஸ்கூலில் ஏ செக்ஷனில் இருக்கான், மேக்ஸில் சயின்ஸில் மட்டும் சென்டம் எடுப்பான். இப்போ தான் 8th. ஆனால் அந்த லோயர் கிளாஸ்லேருந்தே சென்டம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அவன் எத்தனாவது மார்க் தெரியுமா? சிபிஎஸ்சியில் சென்டம் எடுப்பான் அப்பப்போ. ஆனால் அவன் கிளாஸில் 16வது ரேங்க் அவன். சரி, 2 இதில் ரெகுலராக. அப்போ அவன் கிளாஸில் 5 சென்டம் எடுக்கிறவன், 5 சென்டம் எடுக்கிறவன், 4 சென்டம் எடுக்கிறவன் 15 பேர் இருக்கான். அவனே 16வது ரேங்க்கு. கன்சிஸ்டண்ட்டாக சென்டம் எடுக்கிறதுக்கு. சிபிஎஸ்சினா ஸ்டேட் போர்டு மாதிரி கிடையாது. ஸ்டேட் போர்ட் பையனை கொண்டு வந்து குறைச்சா ஃபெயில் ஆகிடுவான். சிபிஎஸ்சியில் சென்டம் எடுக்கணும்னா பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். எந்த கொஸ்டின் வருதுன்னே தெரியாது. அதில் அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின், கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆன்சர் வந்து அவன் யோசித்து சிந்திச்சு எழுதுகிறோம். மோஸ்ட்லி ஏதாவது சென்டம் மிஸ் ஆகுது, பசங்களுக்கு மார்க் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா அசர்ஷன் ரீசன் கொஸ்டினில் இருக்கும். அசர்ஷன் ரீசன், காரணம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அதை யோசிக்கணும் ரொம்ப. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸில் வந்து 2 ஆன்சர் வரும் ஒரே டைமில். சிபிஎஸ்சியில் நீங்கள் 6வதுல போனாலே இந்த பிரச்சனை இருக்குது, 6வது 5வதுலேயே இந்த பிரச்சனை இருக்குது. நீ ஒரு எக்ஸாமுக்கு ஒன்று படிச்சுட்டு போவ, அங்கே எக்ஸாமில் வேறு கொஸ்டின் கேட்பான். எப்போ 6வது 7வதுலேயே இந்த பேட்டர்ன், என்ன கொஸ்டின் வரப்போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி பேட்டர்ன் படித்து அதுலேயே டாப்பர் ஆகிற ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்
அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். ஸ்கூல்ஸ் எல்லாம் சிபிஎஸ்சியை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எங்கள் ஏரியாலே ஒரே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருந்துச்சு, இப்போது 2 ஸ்டேட் போர்ட் ஸ்கூலாக மாறிடுச்சு. மீது எல்லாம் சிபிஎஸ்சி 14 சிபிஎஸ்சி ஸ்கூலாக மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு உலகத்தில் ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கும்பொழுது இன்னொரு உலகத்தில் ஸ்டேட் போர்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அடுத்த லெவலை பற்றி யோசிக்காமே இருக்காங்க. எங்ககிட்ட நிறைய பேர் வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீட் படிக்க வராங்க. ரிப்பீட்டர்ஸ் 12வது முடிச்சுட்டு ஒரு வருஷம் தங்கி படிக்க வராங்க. வருஷம் ஒரு 60 பேர் சேர்ப்போம். ஏன்னா ஒரு பேட்சில் 30 பேர் தான் உட்கார முடியும், 2 பேட்ச் தான் சேர்ப்போம். 60 பேரில் 50 பேர் ஸ்டேட் போர்டு, 10 பேர் 12 பேர் தான் சிபிஎஸ்சி. முந்தானத்து ரிசல்ட் வந்துச்சு. போன வருஷம் 50 பேர் ஸ்டேட் போர்டு, இந்த 12 பேர் தானே சிபிஎஸ்சி. அதில் 8 பேர் மெரிட்டு. 4 பேர் சரியாக படிக்காதவங்க மிஸ் ஆகிட்டான். ஸ்டேட் போர்டில் 4 பேர் தான் செலக்ட் ஆகிட்டாங்க. அந்த 4 பேர் ரொம்ப உழைச்சாங்க. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ ஸ்டேட் போர்டில் படிக்கிறவனும் சிபிஎஸ்சியில் படிக்கிறவனும் வேறையா? அமெரிக்காவில் வந்தானா? கிடையாது. நீ ஸ்டேட் போர்டு, நீ சிபிஎஸ்சி, 2 பேரும் பக்கத்து வீடு, ஒரே தமிழ்நாடு, ஒரே கேட்டகரி. இப்போ இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, கேள்விகள் கடினமாக கேட்கப்படுது, யோசிக்க வைக்குது சிபிஎஸ்சியோட பேட்டர்ன். அதில் படித்து வரும்போது நீட்டு, ஐஐடி எல்லாமே. இப்போ மோடி வந்து ஆட்சி விட்டு வெளியே போயிட்டால் நீட்டை தூக்கிடுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. உடனே கேஸ் போடுவான். அதிகமான சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்துருச்சு. இப்போ அவன் போய் கேஸ் போடுவான்ல, சமமான நிலையில் இல்லைன்னு சொல்லி போட்டுருவான்ல. இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, எங்கேருந்தோ வெளியே கேட்குறாங்க அப்படின்னு போய் கேஸ் போடுவான். நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணுங்கன்னு சொல்லுவான். ஏற்கனவே அதுக்கான டாக்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மோடி ஆட்சிக்கு வந்ததுனால விட்டுட்டாங்க. இப்போ ஸ்கூல் அதிகமாகிடுச்சு எக்கச்சக்கமாக. அப்போது இன்னொரு உலகத்தை பற்றியே தெரியாமல் முஸ்லீம் மாணவர்கள் இருக்காங்க. ஏன்னா 90% இல்லை 95% முஸ்லீம் மாணவர்கள் ஸ்டேட் போர்டில் தான் படிக்கிறாங்க. அப்பா அம்மாங்கள்லாம் வந்து வியாபாரிகளாக இருக்காங்க. அதனால் கல்வியோட முக்கியத்துவம் பற்றி இன்னும் நிறைய தெரியல. அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நல்லா கேட்குறாங்க எல்லாமே. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இஸ்லாமிய ஆர்கனைசேஷன் நடத்துகிற அவேர்னஸ் ப்ரோக்ராம் போயிருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக. லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 40 ப்ரோக்ராம் போனேன். நான் போகாத கிராமமே கிடையாது. எல்லா ஊர்லேயும் போயிட்டேன். கோயம்புத்தூர் போயிட்டேன், திருப்பூர் போயிட்டேன், ஈரோடு, பழனி, எல்லா ஊரும் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 10-5 பேர் நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான். செம்ம ஷார்ப்பான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான், முஸ்லீம் ஸ்டூடெண்ட். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இந்தியாவோட யங்கஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அன்வர் ஷேக், ஒரு முஸ்லீம். 2013 அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனார். அவரோட ரெக்கார்டை இன்ன வரைக்கும் பிரேக் பண்ணல. 2026 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இஸ்லாமிய மாணவர்கள் வந்து மற்ற மாணவர்களோட அதிக மார்க் எடுக்க முடியும், சிபிஎஸ்சியில் சென்டம் எடுக்க முடியும், நீட்டில் இந்தியாவிலே ஃபஸ்ட் வர முடியும். நீட்டில் இந்தியாவிலே ஃபஸ்ட் வந்தாலும் முஸ்லீம் பையன் தான். கடந்த 5 வருஷத்தில் 2 முஸ்லீம் பையன் இந்தியாவிலேயே, 2 முஸ்லீம் பையன் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு. இங்கே தான் வேளாமல் ஸ்கூலில் படித்தான். 2 பசங்க. நீங்கள் கூகுளில் அடித்தாலே வரும் அவங்க பேர். 720க்கு 720. பட் என்ன சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் 2 பேருமே. ஓகேவா? ஸோ அதனால் மாணவர்கள் வந்து மார்க் எடுக்கிறது உங்களுடைய டேலண்ட்டுக்கு நீங்கள் தான் தேடி போகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கான ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அதை போய் அவங்கக்கிட்ட யார் யார் படிக்கிறா ஒரு சர்வே எடுக்கணும், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள முன்னாடி பேசி வர வைக்கணும். ஏன் இப்படிலாம் மெனக்கட்டணுமா? இப்படிலாம் போய் நம்ம கூப்பிட்டு வர மாட்டிருக்கோம், எக்கெடுக்கிட்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடலாமான்னா இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலை. உன்னோட கல்வியை வந்து நீ மற்றவங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? அது அமானத். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து உன்னோட கல்வியை, இப்போ நான் வந்து மைனாரிட்டி ப்ரோக்ராம்ஸ் போகும்போது எந்த பேமெண்ட்டும் வாங்க மாட்டேன். அவங்க டிக்கெட் ப்ரோஸ் அதெல்லாம் போடுவாங்க, மதுரை திருச்சி ஹோட்டலில் தங்கறதுக்கு ரூம்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் பேமெண்ட் எதுவுமே வாங்க மாட்டேன். ஏன்னா இஸ்லாமிய சமுதாயம் ரொம்ப. ஆனால் மைனாரிட்டி ப்ரோக்ராமோட நான் மைனாரிட்டி ப்ரோக்ராம் அதிகமாக போயிருக்கேன். அதுக்கு எனக்கு அவங்க பேமெண்ட் கொடுப்பாங்க. ஒரு ப்ரோக்ராம் போனால் இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை விட நான் இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்து போகிறேன் அப்படின்னா, இந்த சமுதாயம் ரொம்ப பின்தங்கி இருக்குது. இப்போ நான் அல்லாவோட கிருபையினால கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயத்த அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான். ஐஏஎஸ் மாணவர்களுக்கு நானே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினேன், இஎஸ் எக்ஸாம் எழுதினேன், எழுதி தோற்று போனேன். 56 சீட்டு தான் இருந்துச்சு நான் எழுதும்போது ஒரு 56 சீட்டு. 2001 2002 2 வருஷம் ஐஇஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அப்புறம் ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன். வெறும் 56 பேர் தான் இந்தியா ஃபுல்லாக எடுப்பாங்க. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக 1400 பேர் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஐஏஎஸ் எக்ஸாம் தனியாக இருந்துச்சு. இப்போ வந்து ஐஏஎஸ்லேயே டிபார்ட்மெண்டல் எக்ஸாமாக மாற்றிட்டாங்க. அப்போ தனியாக இருந்துச்சு. நான் இன்ஜினியரிங் முடித்ததுனால ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஐஇஎஸ் தான் எழுதினேன். அப்போ எழுதும் பொழுது சரியான புத்தகம் கிடையாது, கைடன்ஸ் கிடையாது, எப்படி வரும்னே தெரியாது. ஃபஸ்ட்டு வாட்டி போய் முட்டி மோதி தோற்றேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ சுற்றி போயிட்டு
என் கூட படித்ததில் ஒருத்தன் இப்போ ஐபிஎஸ் ஆகி என்னோட சேர்ந்து எழுதுனதில் ஒருத்தன், சாருக்கு நல்லா தெரியும், தர்மராஜ். இப்போ சிஎம்மோட ரைட் ஹேண்டே வந்தான், என் கிளாஸ்மேட்டு. சாகர் சாருக்கு நல்லா தெரியும். ஏன்னா சார் தஞ்சாவூரில் ஒரு எஸ்பியாக இருக்கும்போது ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தோம். அப்போ வந்து போய் பார்த்தாரு, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இப்போது சிஎம் விஜயோட ரொம்ப முக்கியமான ஆள். அவனோட அண்ணனும் எலெக்ஷனில் நின்னார் இப்போது, கோபின்னு சொல்லிட்டு. எங்கள் வீடு தான், தாம்பரத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவன் வீடு. ஸோ என்னோட சேர்ந்து எழுதுனவங்க, ஓகேங்களா. அவர் எஸ்சி கேட்டகரியில் இருந்தார். நான் அவரோட ஒரு 5-6 மார்க் ஜாஸ்தி தான். பட் நான் பிசி, அவர் வந்து எஸ்சி கேட்டகரியில் இருந்தார். அதனால் வந்து அவர் கிடச்சிருச்சு. ஐபிஎஸ் ஆகிட்டார். ஐபிஎஸ் ஆகி பல வருஷம் ஆச்சு. நானே முடிச்சு 20 வருஷம் ஆச்சு. அவன் ஜாயின் பண்ணியே ஒரு 15 வருஷம் 16 வருஷம் ஆச்சு. ராலாக இருந்தார். அந்த மாதிரி இப்போ ஐஜி போஸ்ட் வந்து டாப் பொசிஷன் போயிட்டார். தமிழ்நாடு லெவலில் டாப் பொசிஷன். என் கிளாஸ்மேட் தான். நான் வாடா போடுறேன் தான் பேசுவேன், ஸ்டில் நவ் அந்த லெவல். அப்போ இவ்வளோ பேருக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். என்னை கூப்பிட்டு நிறைய முறை அவனும் நானும் சேர்ந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்கலாம் சென்னையில் அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவன் வேலை பலுவனால் அவனால் கண்டினியூ பண்ண முடியல, எங்களோட சேர்ந்து இது பண்ண முடியல. எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு சொல்லுவான், நல்ல ஸ்டூடெண்ட் இருந்தால் சொல்லி என்னோடய புக்ஸ் தரேன், என்னோடய நோட்ஸ் தரேன், என்னோடய நோட்ஸ் அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பப்போ அதுக்கப்புறம் ரொம்ப பிஸியாகிட்டு ஆகிறோம். அதனால் ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், இல்லை ஒரு ரயில்வே ஆஃபீஸர் ஆகணும், இல்லை டிஎன்பிசியில் குரூப் 1 எக்ஸாம் பாஸ் ஆகணும், குரூப் 2 எக்ஸாம் பாஸ் ஆகணும். இதெல்லாம் ரொம்ப எளிமையான எக்ஸாம். 27 வருஷமாக நடத்திட்டீங்கன்றதுனால எளிமையான எக்ஸாம் சொல்கிறீங்கன்னா உண்மையிலே எளிமையான எக்ஸாம் தான். சாதாரணமாக டெய்லி 2 மணி நேரம் படித்தாலே போதும். நீட் ஐஐடியை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் எக்ஸாம் ஈஸி. நீட் ஐஐடி வேணால் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான எக்ஸாம், நீட் கூட ஈஸியான எக்ஸாம் தான். அப்போ இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிசிப்ளின் லைஃப் வேணும். டிசிப்ளின் லைஃப்க்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இஸ்லாமியர்களுக்கு தான். 5 வேளை தொழுவேன். டிசிப்ளின் லைஃப்னா என்னென்னா, நீ கரெக்டாக இத்தனை மணிக்கு படிக்க ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு படித்து முடிக்கணும், இத்தனை வாட்டி டெஸ்ட் எழுதணும், டெஸ்ட் எழுதி முடித்தோடனே எரர் நோட் எழுதணும், எது இதில் தப்பு பண்ணியிருக்கேன், ஏன் தப்பு பண்ணியிருக்கேன். ஒருத்தன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லை நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகணும், அல்லது ஐஐடி எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னா ஒன்று பண்ணால் போதும், எரர் நோட் எழுதுனா போதும். ஒன்று எரர் நோட். இப்போ நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் எரர் நோட் கொடுக்குறோம் கடந்த 7-8 வருஷமாக. எரர் நோட்னா அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு எக்ஸாமில் அதை எழுதி, ஓகேவா, அதுக்கு திருப்பி எக்ஸாம் எழுதணும். அதான் எரர் நோட். அந்த எரர் நோட்டை அவரை சரி பண்ணாலே போதும். இப்போ ஜென்ரலாக எல்லோரும் படிப்பாங்க, ஒரு டைம் டேபிள் போடுவாங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் தோக்குறாங்க, ஏன் ஜெயிக்க முடியாது அப்படின்னா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி தோக்கணும், தோற்றதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். இப்போ அவங்க வந்து 260 மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் எப்படி யார் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு நீட்டில் 700க்கு 200 எடுக்கும்போது ஏன் 200 எடுக்கிறீங்க, இன்னும் 500 மார்க் எங்கே போச்சு, எரர் நோட் எடுங்க. பாட்னியில் மார்க் கம்மியாயிடுச்சா, ஜுவாலஜியில் கம்மியாயிடுச்சா, கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வீக்காக இருக்கீங்களா, இன்ஆர்கானிக்கில் வீக்காக இருக்கீங்களா, நியூமரிக்கல்ஸில் ப்ராப்ளம் உங்களால் போட முடியலையா, இல்லை தியரியில் பிரச்சனையா, ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் போடுறதுக்கு டைம் பத்தலையா, எல்லாமே தரோவாக போட்டுருவான் ஒரு பையன் ரெகுலராக. போன வருஷம் அவன் இந்த வாட்டி 3rd மார்க், ஃபஸ்ட் மார்க் எடுப்பான்னு எதிர்பார்த்தா 3rd மார்க். அவங்ககிட்ட என்ன ட்ராபேக்னா எல்லா சமமும் போட்டுருவான், 700 மார்க் எடுப்பான், ஆனால் 5 மணி நேரம் எடுத்துப்பான். நீங்கள் ஆன்சரை கரெக்டாக போட்டாலும் இந்த உலகம் உங்களை ஜெயிக்க விடாது. ஆன்சரை வேகமாக போடணும். யாரால் வேகமாக போட முடியும், யாரால் ஒரு ஆன்சரை வேகமாக போட முடியும்? மாஸ்டர் இன் தட் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்லேயே சச்சின் டெண்டுல்கர் சொல்லுவாங்களே மாஸ்டர் பிளாஸ்டர் சொல்லிட்டு, ஒரு மேட்சையும் ஒரு ஸ்ட்ரோக்கை எப்படி ஆடுவான்னு அவ்வளோ உழைப்பு. 14 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான் முதுகில். ஒவ்வொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவான், ஒவ்வொரு வாட்டி மெனக்கெடுவான். அதனால தான் அவனுக்கு ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர்ங்க. அதே மாதிரி சப்ஜெக்டில் மாஸ்டர் ஆகணும். மாஸ்டர் ஆனால் மட்டும்தான் அவனால் 700 மார்க் எடுக்க முடியும். மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா என்னென்னா, அவன் வந்து சப்ஜெக்டை ஃபுல்லாக படித்து முடித்ததுக்கப்புறமா 5 ஸ்டேஜ் ஒர்க் இருக்குது. ஸ்பீட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. நல்லா தெரியும் உனக்கு ஆன்சரு, ஆனால் வேகமாக முடிக்கணும். ஸ்பீட் டெஸ்ட்டு. இந்த ஸ்பீட் டெஸ்ட் யார் யாருக்கெல்லாம் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னா, நீட்டு, ஐஐடி, ஐஏஎஸ், இவங்க 3 பேருக்கு தான் கொடுக்குறோம். ஏன்னா இவங்க 3 பேரோட எக்ஸாம் தான் ரொம்ப கடுமையான எக்ஸாம். ஸோ அப்போது வேகமாகவும் ஆன்சர் பண்ணணும், ஆன்சரும் பண்ண தெரியணும். ஆன்சரே பண்ண தெரியாது, ஆன்சரே பண்ண தெரியாமல் 200 தான் எடுக்கிறான் 500க்கு, 700க்கு. அப்போ அவன் இன்னும் ஆன்சரே பண்ண ஆரம்பிக்கல. அப்போ ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 3 மணி நேரம் எக்ஸாம் 5 மணி நேரமாக எழுது, ஆனால் 500 தோடுன்னு சொல்லுவோம். 500 தோட உனக்கு நான் எக்ஸ்ட்ரா டைம் தரேன், யூ ட்ரை டு சால்வ் இட். ஃபஸ்ட்டு 500 தோடு, அதுக்கப்புறமா 4 மணி நேரம் எழுது 500 தோடு. இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் படித்ததுலாம் 5 மணி நேரம் நீட்லாம் வச்சுருப்பாங்களா எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் ஒன்றையும் பார்த்து ரொம்ப வருஷமாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம்.
ஏன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஷார்ப்பாக இருப்பான். நான் படிச்சிருவேன் சார், கவர்மெண்ட் அதிகாரி ஆகிட்டு தான் வெளியே போவான்னு வருவான். ஃபஸ்ட்டு 3 மாதம் நல்லா இருப்பான், 4வது மாதத்துலேயே சோர்ந்து போயிடுவான். சோர்ந்து போகாமல் அவனை பார்த்துக்கணும், திரும்ப இது பண்ணணும். இதெல்லாம் வந்து முஸ்லீம் மைனாரிட்டி சமுதாயத்தில் மிக மிக கம்மி. நான் சொல்கிறதெல்லாம் வந்து நான் முஸ்லீம் மைனாரிட்டி பற்றி பேசல இவ்வளோ நேரம், ஜென்ரலாக நான் மைனாரிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கேன். முஸ்லீம் மைனாரிட்டி போட்டிக்குள்ளேயே வரமாட்டான். அவனாவது போட்டி போட்டுட்டு ஜெயிக்கிறதுக்கான வழியை தேடிட்டு இருப்பான். இவன் போட்டிக்குள்ளேயே வரமாட்டான். கம்ஃபர்டபுளாக போய் நியூ காலேஜில் காமர்ஸ் படிச்சிருவான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு பிஎஸ்சி படிச்சிருவான் கம்ஃபர்டபுளாக போயிட்டு. அவனே கம்ஃபர்டபுளாக வீட்லேயே சும்மா உட்கார வச்சுருவாங்க. ஏஐ படித்தா அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும். பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சோன்னா அதுக்கப்புறம் எம்எஸ்சி மேக்ஸு, அப்புறம் டீச்சர் வேலைக்கு. இப்போ எங்கள் கோச்சிங் சென்டர்லேயே எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு ஒரு மாதத்துக்கு 10 அப்ளிகேஷன் வந்துடுது, டீச்சர் வேலை கொடுங்க அப்படின்னு. ஏன் நான் வந்து ஸ்கூலில் வேலை செஞ்சேன், வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க அப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். நிறைய எம்எஸ்சி பிஎஸ்சி எல்லாமே அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் மாதிரிலாம் இப்போ அதிகமான டீச்சர்ஸ் வேலையெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி டிஆர்பி கிளியர் பண்ணி உள்ளே போகணும். ஆனால் எண்ணிக்கை பாருங்கள், +2ல் சயின்ஸ் குரூப் முடிச்சுட்டு 50 பேர் வெளியே வர்றான், 40 பேர் பிஎஸ்சி போய் சேர்றான், 10 பேர் தான் இன்ஜினியரிங் சேர்றான். அந்த 40 பேர் தான் சுற்றுறான் முடிச்சுட்டு. ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேரணும் தானே நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்தீங்க, அப்போ அதை தூக்கி போகணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எது சேர்ந்தாலும் கவர்மெண்ட் அதிகாரி ஆகலாம், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அந்த விடாமுயற்சி உங்ககிட்ட இருக்கணும், தொடர்ச்சியாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸி கவர்மெண்ட் எக்ஸாம். ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் கேட்பான். ஹிஸ்ட்ரினா என்னது, நடந்த விஷயம். எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பான். நேஷ்னல் இன்கம்னா என்ன, நாட்டோட வருமானம் என்ன, இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்னா என்னென்னு. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். திருப்பி திருப்பி படித்தா நீங்களே அதில் தருவாயிடுவீங்க. பாலிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. பாலிட்டி சப்ஜெக்டில் இந்திய அரசியலமைப்பை பற்றி டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனார், ஓகேவா, பிரசிடெண்ட்டுக்கு என்ன ரூல் இருக்குது, பிரைம் மினிஸ்டருக்கு என்ன ரூல் இருக்குது, எலெக்ஷன்னா என்ன, இவிஎம் மிஷின்னா என்ன, விவிபேட்னா என்ன. டே டு டே லைஃப்பில் நீ படிக்கிறது தான் கவர்மெண்ட் அதிகாரி. இதெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு போய் சென்டமே எடுக்கலாம். ஆனால் 50 மார்க் எடுக்கிறதுக்கு தடுமாறுறான். காரணம் என்னென்னா, தொடர்ச்சியான ஒரு முயற்சி கிடையாது, தொடர்ச்சியாக படிக்கிறது கிடையாது. ஆனால் அதே டீமில் ஸ்பார்க்காக வருஷம் வருஷம் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் உருவாக்கிட்டு இருக்கோம். அவங்க நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருஷமாக அந்த கோயம்புத்தூர் காலேஜில் முடிச்சு வர பசங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக கோயம்புத்தூர் ஈரோடு ஜோன்லேருந்து வரவங்க. எப்போவுமே அந்த ஜோன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், ஈரோடு ஜோன். நோட்ஸ் எடுத்து பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். டவுட் கிளியரிங் குரூப்னு ஒன்று இருக்கும். டவுட்ஸ் கேட்டுக்கலாம். யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாம் டவுட் கேட்டுகிட்டே இருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி உழைச்சிக்கிட்டே இருக்கான், டவுட் கேட்டுகிட்டே இருக்கான். 50 பேரில் ஒரு 5 பேர் அது மாதிரி மாட்டுவாங்க. ஸோ அந்த பசங்க தான் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட். ஒரு டீச்சருக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனை ரொம்ப பிடிக்கும், செகண்ட் ரேங்க் எடுக்கிற பையனை பிடிக்கும் ஒரு டீச்சருக்கு. ஏன்னா அவரோட உழைப்புக்கு அங்கீகாரமே அந்த பையன்தான். அது மாதிரி நாங்களும் என்ன பண்ணுறோம், எங்கள் கோச்சிங் சென்டரில் செலக்ட் ஆகி மேலே வராங்களா அவனுக்கு நிறைய அவார்ட்ஸ். இப்போ வந்து அடுத்த சண்டே டாப்பர்ஸ்கள் இருக்கும். எப்போவுமே ஸ்டெத்தஸ்கோப் கொடுப்போம். நீட் ரிசல்ட் நேற்று தானே வந்துச்சு, ஸ்டெத்தஸ்கோப் கொடுப்போம். டாக்டர் ஆக போகிறல ஸ்டெத்தஸ்கோப் அடுத்த வாரம் வச்சுருக்கோம், ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், எல்லாருக்கிட்ட இன்டிமேட் பண்ணுவோம். போன வருஷமாக அது மாதிரி வாங்குவாங்க. அது வருஷம் வருஷம் பசங்களை அங்கீகாரப்படுறது, அவங்கள வந்து அடுத்த பேட்ச் கிட்ட பேச வைக்கிறது. நீ எப்படா மார்க் எடுத்த 600 மார்க், நீ எப்படி 500 மார்க் எடுத்தோன்னா அவன் தானே ரியலாக படித்து அந்த மார்க்கை எடுத்து சாதித்து காமிச்சிருக்கான். அவன் கொடுக்குற ஐடியா வந்து அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகும்ல, ரியல் எக்ஸாம்பிள் அவன். ஸோ இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குது. ஐஏஎஸ் படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு மற்ற காலில் நிற்கிற ஒரு உலகம் இருக்குது. அந்த பக்கம்லாம் முஸ்லீம் ஆளுங்களை பார்த்தீங்கன்னா யாராவது இருக்கீங்களா, ஒருத்தனும் இருக்க மாட்டோம். ஸோ அதனால் இந்த விழிப்புணர்வு ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் சேர்க்கணும். ஓகேங்களா, உங்களோட கல்வியை உங்களோடய வச்சுக்கூடாது, எல்லாருக்கிட்டே போய் சொல்லணும். உங்கள்கிட்ட கிடைச்ச ஒரு நல்ல தகவலை ஒரு மூமினான ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறது உங்களோட கடமை, புரியுதுங்களா? அதை போய் நீங்கள் சொல்லணும். இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் உங்களை அட்டன் பண்ண வைக்கணும். அதன் மூலிமா விழிப்புணர்வை கொண்டு வரணும். ஒரே ஒரு விஷயத்தினால தான் அவன் வந்து பாதையை மாறி போகிறான். என்னது? கைடன்ஸ். அவனுக்கு இவ்வளோ எக்ஸாம் இருக்குது. இப்போ 11th 12th படிக்கிறாங்கல்ல, எல்லா 11th 12th பசங்களையும் இப்போ பரவாயில்ல, இப்போல்லாம் 40-50 பேர் சேர்ந்துட்டான். 11th 12th படிக்கிற பையன் எல்லாரையுமே என்டிஏ எக்ஸாம் எழுத சொல்கிறோம். ஏன் தெரியுமா? 11th 12th போர்டு எக்ஸாமில் என்ன வருதோ அதே போர்ஷன் தான் அவனுக்கு என்டிஏ எக்ஸாமில் வருது. ஏர்ஃபோர்ஸ்குள்ளே ஈஸியாக போயிடலாம். ஆரம்ப சம்பளமே 56,000 ரூபா. நீங்கள் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுற வேலை கிடையாது. லெஃப்டினன்ட் போஸ்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டினன்ட் ஜெனரல் போஸ்டிங்கான அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்னா வெறும் 12th முடித்தா போதும். ஆனால் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க.
சகோதரர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி அண்ட் ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடிய சில விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போது ஐடி செக்மெண்ட் அண்ட் ஐடி செக்டர் பற்றி பார்த்தோம், இல்லைனாக்கா வேலை வாய்ப்பு பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி வேலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது, வேலைக்கு ஏற்ற தகுதியான ஆட்கள் தான் கிடைக்கல. அதுதான் வந்துட்டு நிரசன உண்மையாக இருக்கும். இப்போது ஒவ்வொரு இடம் எங்கெல்லாம் வந்துட்டு ஜாப் ஃபேர் நடக்குதோ என்னோடய கம்பெனி சார்பாகவும் நான் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கன்சல்டன்சி ரன் பண்ணுறேன். நான் நிறைய கம்பெனியோட டைப் என்கிட்ட இருக்குது. அவங்களுக்காக நான் வந்து ஜாப் சோர்ஸ் பண்ண கேண்டிடேட் சோர்ஸ் பண்ணி கொடுப்பேன். அவங்களோட ஜாப் ரெக்குவயர்மெண்ட்டை எனக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான கேண்டிடேட்ஸை எடுத்து கொடுக்குறது வந்து என்னுடைய வேலையாக இருக்குது. ஓகே. அண்ட் சமீபத்தில் நடந்த ஏஎம்பி மூலயமா நடந்த நியூ காலேஜ்லையுமே வந்துட்டு நான் என்னோடய ஜாப் ஃபேரில் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அண்ட் ரீசெண்டாக ஒரு வாரம் முன்னாடி லோயலாவில் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1,00,000க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயே நான் வந்து போயிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு என்னுடைய கம்பெனி நான் வச்சுருந்த அந்த ஒரு டேபிளில் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா வாக்கினே வந்துட்டு கிட்டத்தட்ட 800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நான் 1-to-1 அவங்கக்கிட்ட ஆன்சர் பண்ணதே வந்துட்டு 800 ஸ்டூடெண்ட்ஸு. அண்ட் அது இல்லாமல் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் என்னோடய ஜாப் அப்ளிகேஷனுக்கான QR கோடு அந்த ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். அங்கே அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் நெட்ஒர்க் சரியாக கிடைக்கிறதுனால நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்ன வரைக்கும் எனக்கு வந்து அப்ளிகேஷன் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஜாப் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா 1600 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன விஷயங்கள் நமக்கு தெரியுது அப்படின்னாக்கா பசங்க எல்லாருமே வந்துட்டு ஜாபுக்காக சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் என்ன படித்தோம் இல்லை என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் அண்ட் காம்பிடென்சிஸ் நாம் வளர்த்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும் அப்படின்ற அந்த விவரம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்குமே வந்து அதுக்கான மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு தயங்குறாங்க, இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி அவேர்னஸ் இல்லை அப்படின்றதுமே வந்துட்டு நமக்கு தெரிய வருது. இப்போது நிறைய காலேஜில் பார்த்தோம் அப்படின்னாக்கா MOU நான் சைன் பண்ணியிருக்கேன். இண்டஸ்ட்ரி ரெக்குவயர்மெண்ட்கான ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு வி கம்ப்ளீட் தி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி போகும்போது நிறைய காலேஜஸில் வந்து இண்டஸ்ட்ரி ரெக்குவயர்மெண்ட் என்னன்னே தெரியாமல் ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னாக்கா 8 செமிஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்துட்டு சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் டீச் பண்ணுறாங்க. அண்ட் ஐடியை பற்றி வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எவ்ரிடே இவால்வ் ஆகக்கூடிய டெவலப் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஓகே, நேற்று நடந்த சில விஷயங்கள், நேற்று இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மாறுதல் இருக்குது. ஓகே, அண்ட் என்றைக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் இன்ட்ரடியூஸ் ஆச்சோ அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ரேட்டில் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ அன்றைக்கி படித்த C++லாம் இன்றைக்கி வேலிடா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி புதுசாக நிறைய லாங்குவேஜ், நிறைய டெக்னாலஜிஸ் அண்ட் ஒவ்வொரு ரெக்குவயர்மெண்ட் எனக்கு வரும்போது தான் வந்து இப்படி புதுசாக ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் எங்களுக்கே வருது. ஸோ தோ வி ஆர் இன் டு தி ஐடி இண்டஸ்ட்ரி, கம்பெனிஸ் வந்து எங்களுக்கு இந்த டெக்னாலஜியில் ஆள் வேணும் தமிழ் அப்படின்னு கேட்கும் போது தான் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து இருக்குன்றது எனக்கு தெரியுது. ஓகே, அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலுமே வந்து நாமளுமே வந்து சில சமயம் பின்தங்கி இருக்கோம். வி ஆர் நாட் கெட்டிங் அவர் செல்ஃப்ஸ் அப்டேட்டட் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்மளால் அவேர்னஸ் எடுத்துகிட்டு போக முடியும் அந்த அளவுக்கு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இப்போ இருக்கோம். அண்டு இப்போ ஐடி மட்டும்தான் ஜாபா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக ஒரு மெரைன் கம்பெனிக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் ஆஃபீஸரும் அண்டு ப்ரைஸ் லிஸ்ட் அப்டேட்டருக்காகவும் நான் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா, அந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனே வர மாட்டேங்குது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய பட்ஜெட்டை ஏற்றுறாங்க அப்படின்னாக்கா யாராச்சும் ஒரு பையன் கிடச்சா போதும், அந்த சீட் ஆக்கியபை பண்ணி கொடுத்தா போதும், நாங்கள் அவனை ட்ரெயின் பண்ணிக்கிறோம், அந்த அளவுக்கு வந்துடுறாங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வந்து ஐடி ஜாப் தான் வேணும் அப்படின்னாக்கா மற்ற வேலைகள் யார் செய்கிறது? ஓகே, ஸோ பர்ச்சேஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உண்மையிலே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அது. ஓகே, ஸோ ஒருத்தருக்கு வேண்டிய பொருட்கள் இப்போ இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஷிப் சாண்ட்லிங் அப்படிம்பாங்க. ஸோ கப்பல் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு காண்டினென்ட் ஒவ்வொரு போர்ட்டில் வந்து அந்த கார்கோ இம்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை கார்கோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு தே கீப் ஆன் மூவிங் இன் டு தி ஓஷன் ரோட். ஓகே, ஸோ அந்த மாதிரி கப்பல் வந்து நம்மளுடைய சென்னை துறைமுகத்துக்கு வருது அப்படின்னாக்கா இங்கே வர்றதுக்கு ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் முன்னாடி, இதெல்லாமே ஹவர்ஸ் கணக்கில் தான் சொல்லுவாங்க. 72 ஹவர்ஸ், 48 ஹவர்ஸ், இல்லை 96 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. 96 ஹவர்ஸில் கப்பல் வந்து இந்த ஹார்பரில் வந்து டெக் ஆகிடும். ஓகே,
அந்த டைம்லேருந்து எங்களுக்கு வந்து ஒரு 12 ஹவர்ஸ் இல்லை 16 ஹவர்ஸில் எங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இது இருக்குது அப்படின்றது வந்துட்டு முன்கூட்டியே இந்த ஷிப் கம்பெனிக்கு வந்துட்டு இல்லை ஷிப் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா நடுவு கடலில் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, அந்த ஷிப் இண்டஸ்ட்ரி வந்துட்டு செப்பரேட்டான ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அது எல்லாமே வந்து கேன்டு ஃபுட்டாக இருக்கும், இல்லைக்கா ஃப்ரோசன் ஃபுட்டாக இருக்கும், இல்லைனாக்கா ரெடி டு குக் அப்படின்ற மாதிரியான ஒரு வகையில் இருக்கும். இப்போ நம்ம வந்து வீட்டில் பேக்டு ஃபுட் எல்லாமே நம்ம சாப்பிட்றோம்ல, 2 மினிட்ஸில் வந்துட்டு வேக வச்சு நம்ம சில விஷயங்கள் சாப்பிட்றோம். ஓகே, அந்த மாதிரி ஷிப்புக்குன்னு வேண்டிய தனி இண்டஸ்ட்ரி செப்பரேட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷிப்பு ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிறதுக்கான ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அதுக்குண்டான லூப்ரிகன்ட்ஸ் அதுவுமே வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு தேவைப்படும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சப்ளையர்ஸ் இருக்காங்க, வெண்டர்ஸ் இருக்காங்க, மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. வரக்கூடிய ரெக்குவயர்மெண்ட்டை பார்த்துட்டு சப்ளையர்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்டேருந்து ஒரு ரேட்டு வாங்கிட்டு நமக்கு அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம அந்த மெட்டீரியலுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு டெலிவர் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான். அண்ட் நமக்கு ரெக்குவயர்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா ஒரு வார் ரூம் மாதிரி வார் ஃபுட் பேசிஸில் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி கப்பல் வரல அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். ஓகே, பட் ரெகுலராக கப்பல் போக்குவரத்து இருக்க தான் செய்யும். ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் நான் ஆள் தேடிட்டு இருக்கேன். கம்பெனியில் இருக்கிறவன் அப்படி அவனை புதுச்சு வச்சுக்கிறாங்க. யாருமே வந்துட்டு ஜாப் ஹாப் வரல. மோஸ்ட்லி ஐடியில் இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வேலை மாற்றிக்கிட்டே இருப்பான். இங்கே ஒரு டெக்னாலஜி பழசாயிடும், புது டெக்னாலஜிக்கு போதும். இந்த வேலை பார்த்திங்க அப்படின்னாக்கா எவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வேல்யூ ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து புது விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, அண்ட் ஒரு சில வேலைகளை பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம கண்டினியூஸாகவே இருந்துடலாம். அண்ட் அதுவே வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். இந்த ஜாப் பார்த்திங்க அப்படின்னாக்கா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இது வரும். ஓகே, ஸோ இதுலேயுமே வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அண்ட் இப்போது சார் சொன்னதோடைய ஒரு சம்மரி வந்து நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 3 Cல வந்து உங்களுக்கு டேக்அவே மாதிரி சில விஷயங்கள் தரேன். ஒன்று வந்து கம்யூனிகேஷன். ஸோ என்ன தான் எவ்வளோ தான் நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி இல்லை ஏதாச்சும் ஒரு 2 லாங்குவேஜில் உங்களுக்கு வந்துட்டு அந்த LSRWன்னு சொல்லுவாங்க, லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். இதில் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஃப்ளூவன்சி இல்லை அப்படின்னாக்கா எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் உங்களால் அதை எக்ஸிபிட் பண்ண முடியலனாக்கா ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஓகே, ஸோ இது சரியான குரலா அப்படின்றது தெரியல. கற்க கசடர் கற்பவை கற்றப்பை நிற்காததற்கு தக எனக்கு தெரிஞ்ச உதாரணம் என்ன அப்படின்னாக்கா நீ படித்ததை வெளியே சொல்லக்கூடிய அளவில் உனக்கு சில ஸ்கில்ஸ் அண்ட் காம்பிடென்சிஸ் இருக்கணும். அது என்னென்னு பார்த்தோம்னாக்கா உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக தான் இருக்கும். ஸோ ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அதனால் நான் வந்து அந்தளவுக்கு அகாடமிக் ஸ்கூலில் நான் வந்து போகலை. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்னொன்று வந்து பிரதர் சொன்னது என்ன அப்படின்னாக்கா கன்சிஸ்டன்சி, உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ தொழுகையை வந்து உதாரணமாக சொன்னாங்க. நம்மளுடைய இஸ்லாமிய மக்கள், முஸ்லீம் மக்கள் வந்துட்டு ஒவ்வொன்றுமே வந்துட்டு சரி வக்தில் வந்து தொழுவக்கூடிய நிலையில் நாம் இருக்கோம். பட் கல்வின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதை வந்து பெருசாக நாம் இந்த கன்சிஸ்டன்சி ஏரியாவில் நம்ம கொண்டு வரது கிடையாது. ஓகே, ஸோ 5 ப்ரேயர்ஸ் இருக்குது, 5 வக்து தொழுகை இருக்குது, தஹஜ்ஜத் தொழுதிங்க அப்படின்னாக்கா அதை விட சிறப்பான விஷயம் எதுவும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட் தான் மேக்ஸிமம் இருக்குது. அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்துட்டு ஒரு 30 இல்லை 45 மினிட்ஸ் நம்ம படித்தாலே அதுவே வந்துட்டு போதுமானது. ஸோ 2 மணி நேரம் தான் வந்து சகோதரர் சொல்லியிருந்தாங்க. இப்போ 5 ஹவர்ஸில் 5 வக்தில் ½ an hour சேர்த்தோம்னால அதுவே வந்து 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடுது. ஸோ இட் இஸ் நாட் ஹவு மெனி ஹவர்ஸ் யூ புட் இன் டு ஒர்க், வாட் இஸ் தி எஃபெக்டிவ் டைம் தட் யூ யூட்டிலைஸ் இட். ஓகே, உன்னுடைய அந்த ப்ராப்பரான ஒரு டைமை ஃபோக்கஸ் பண்ணி நீ படிக்கிறியா, அந்த மாதிரி படித்தாலே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நமக்கு சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இப்போது என்னுடைய சில லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னாக்கா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிற டிகிரி முடிக்காத ஒரு 10th and 12th ட்ராப் அவுட்டுக்கு நான் துபாயில் இருக்கும்போது ஜாப் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அல்டிமேட்டாக என்ன தேவை, அவனால் வந்துட்டு ஒரு இஷ்யூவை, ஒரு ப்ராப்ளம் வந்து மேனேஜ் பண்ண முடியுதா, அதுக்கு வந்துட்டு டிகிரி அவசியம் கிடையாது. அவனுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா, அவனால் வந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்க முடியுதா, அந்த ஒரு குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னாலே போதும். இப்போ நிறைய இடத்துல வந்து ஃபில்டரிங் மெக்கானிசம்காக தான் உங்களுக்கு வந்துட்டு யூஜி பிஜின்றது கேட்குறாங்க. உன்னால் சில விஷயங்களில் வந்து சரியாக செய்ய முடியும் அப்படின்னாக்கா டிகிரி இஸ் மோர் ஆர் லெஸ் இட் இஸ் ஆக்சுவலி ஓவர்லுக்ட். ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்சிஸ்டன்சி இன் வாட் எவர் யூ டூ. ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, ரசூலுல்லாஹி வந்துட்டு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க, சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து தொடர்ச்சியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்துட்டு அதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு மொமெண்டம் கெயின் ஆகும். நீங்கள் அதில் வந்து மாஸ்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ கம்யூனிகேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ நிறைய காலேஜில் வந்து பார்த்தோம்னாக்கா ஃபைனல் செமஸ்டரில் தான் வந்து
பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் ட்ரைனிங் கம்பெனிக்கு கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு 5 செமஸ்டரில் 7 செமஸ்டர் வந்துட்டு நிறைய நேரம் அவன் சும்மாவே இருப்பான். 6வது செமஸ்டரில் இல்லை 8வது செமஸ்டரில் அவன் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவானா, இல்லை அவன் வந்து ஜாபுக்கு போகிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவானா, இல்லை கம்யூனிகேஷன் பில்டப் பண்ணுறதுக்கு பண்ணுவானா பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே தான் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நிறைய காலேஜில் சொன்னாலுமே வந்து they are not in a better position to take our concepts. ஓகே, ஸோ இது வந்து மோஸ்ட்டாகவே வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு பிஸ்னஸாக தான் வந்து போயிருக்கு. ஏன்னா அந்த 5 மாதமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ட்டு ஃபீஸ் வாங்குறாங்க. பட் லாஸ்ட் செமஸ்டரில் மட்டும்தான் அதுக்கு உண்டான வேலைகளை வந்து காலேஜ் நிறையா தடவை செய்கிறாங்க. அந்த 5 மாதம் இல்லைனாக்கா அந்த 5 செமஸ்டர் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட்டுக்கு பெருசாக எதுவுமே செய்கிறது கிடையாது. ஸோ லாஸ்ட் செமஸ்டரில் மட்டும்தான் பல்காக வந்து ட்ரெயினர்ஸ் இல்லைனாக்கா இண்டஸ்ட்ரீஸை கூப்பிட்டுட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு நீங்கள் புஷ் பண்ணுங்கள், எப்படியாச்சும் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் ப்ளஸ் அதே மாதிரி அட்டானமஸ் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அட்டானமஸ் காலேஜில் அட்மிஷன் வரணும் அப்படின்னாக்கா பிளேஸ்மெண்ட் தான் அதுக்கு வந்து மெயினாக இருக்குது. எந்த அளவுக்கு அந்த காலேஜில் படிக்கிறவன் பிளேஸ் ஆகுறானோ அந்த அளவுக்கு அடுத்த வருஷம் அவன் காலேஜில் புதுசாக சீட்டு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான இல்லை சீட்டு டிமாண்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து காலேஜ் போகும்போது பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு கேட்பாங்க. இல்லை எத்தனை பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க, என்ன எல்பிஏல பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த காலேஜோடைய க்ரெடிபிலிட்டி அண்ட் வேல்யூவுமே வந்துட்டு டிசைட் ஆகுது. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அதே டைமில் கன்சிஸ்டன்சியும் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா கிளாரிட்டி. ஓகே, ஸோ என்ன நாம் செய்கிறோம், எதுக்காக நாம் செய்கிறோம், த வை பிஹைண்ட் வாட் எவர் யூ டூ. ஓகே, இது செஞ்சால் என்னால் எங்கே போய் என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு ஃபோக்கஸோடு சில வேலைகள் செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு சக்ஸஸ் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். ஓகே, அப்போ நீங்கள் அந்த டாட் பார்த்துருக்கீங்களா, அந்த அம்பு விடுவாங்கள்ல, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்குமே, அதில் எங்கே அடித்தாலுமே நமக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் கிடைக்குமா? எங்கே அடிக்கணும் 100 பாயிண்ட்ஸுக்கு? சென்டரில் அடிக்கணும் நமக்கு. ஓகே, அந்த சென்டர் தான் வந்து உன்னுடைய ஃபோக்கஸ், அந்த சென்டர் தான் உன்னுடைய கோல் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆட்கள் வந்துட்டு குறைவாக இருக்குது. அப்படி ஆட்கள் குறைவாக இருந்தாலுமே வந்து அந்த மாதிரி ஆட்களை அப்ரோச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 வீக்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேதர் பண்ணணுன்னால 2 வாரம் தள்ளி வச்சுருக்காங்க. அப்படியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து குறைவாக தான் வந்திருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்க மக்கள் வசதி போய் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். வெளியிலேருந்து வந்திருக்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நானும் வந்து கூட்டம் எப்படி இருக்கும் தெரியாமல் அப்படின்றதுனால பையனையும் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். சரியா? ஸோ இப்போமே வந்து சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அண்டு அகாடமிஷியன்ஸு இல்லைனாக்கா கவுன்சிலர்ஸை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஃப்யூச்சரை நாம் வந்து அரைவ் பண்ணணும் இல்லை அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா த பெஸ்ட் ஏஜ் இல்லை பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 5th வரைக்கும் வந்து ப்ரைமரி லெவலில் இருக்கிறான். 6thலேருந்து தான் வந்து புதுசாக வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் பக்கத்தில் ஃபோக்கஸ் போகிறதுக்கு அவன் ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த டைம்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸ்போஷர் நம்மளால் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ எக்ஸ்போஷர் நம்ம காமிச்சோம் அப்படின்னாக்கா 10th முடிச்சு அவன் 11th 12th போகும்போது அவனே தனக்கு வேண்டிய குரூப்பை என்ன குரூப் வேணும்னு எடுக்கிற சிச்சுவேஷன் மைண்ட் செட்டுக்கு அவன் வந்துடுவான். ஓகே, ஹில் பி எம்பவர்ட் டு டிசைட் வாட் இஸ் ஃபியூச்சர் இஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பியர் ப்ரெஷரில் போகிறாங்க, அப்படி இல்லைனாக்கா டீச்சர்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸில் போகிறாங்க, இல்லைனாக்கா பேரண்ட்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸில் ப்ரெஷரில் வந்து போகிறாங்க. ஓகே, அண்ட் இன்னுமே வந்து நிறைய இடத்துல ஒரு சில அன்ரிட்டன் ரூல்ஸ் அண்ட் லாஸ் இருக்குது. 10th ஸ்டாண்டர்டில் 500க்கு 450க்கு மேலே எடுத்தா அப்படின்னாக்கா நீ சயின்ஸ் குரூப்பு போய்ட்டு 11th 12th அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு சிச்சுவேஷன் இருக்குது. ஹெட் மாஸ்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க, பட் நடக்கிற சிச்சுவேஷனாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? அதே மாதிரி அந்த 400 to 450 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீ காமர்ஸ் போ அப்படிங்கிறாங்க. அதுக்கு கீழே அதே மாதிரியான ஒரு கிரேடேஷன் இருக்குது. ஓகே, பட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்துட்டு அவனுடைய மைண்ட் செட்டை அனாலிசிஸ் பண்ணி சொல்லக்கூடிய வகையில் சிஸ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த சிஸ்டமை நாம் அடாப்ட் எடுத்துக்கல நம்ம அடாப்ட் பண்ணிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐஐடியில் வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்து ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருந்துச்சு. அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐம் சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் கவுன்சிலர் நான். ஓகே, இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்பரான ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த அசஸ்மெண்ட்டை எந்த ஸ்டூடெண்ட் எடுத்தாலுமே வந்துட்டு அவனுடைய மைண்டு மேக்கப் அவனுடைய பிரெயின் மேக்கப் என்ன அப்படின்றத வந்துட்டு சொல்லிவிட்டு இதிலே வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ப்ராசஸ் நம்ம பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மெடிக்கல் ஆஸ்பிரண்ட் ஒருத்தர் இருக்கான், பட் அவனுடைய இன்பார்ன் இல்லை இன்பில்ட் குவாலிட்டிஸ் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகலை அப்படின்னாக்கா என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் அவன் வந்து செய்ய ஆரம்பித்தாக்கா அந்த குவாலிட்டிஸ் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தடும் இருக்குது. ஓகே,
ஸோ ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் பற்றியும் உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. ஸோ நம்மளுடைய மேக்ஸிமம் டெசிஷன்ஸ் இல்லைனாக்கா நம்ம செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து எந்த அளவுக்கு நாம் வந்து அந்த வேலைகளை ஒன்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது பொதுவாக இதில் வந்து நம்மளுடைய கல்ச்சுரல் இன்வால்வ்மெண்ட்டுமே வந்து ஜாஸ்தி இருக்குது. ஓகே, ஸோ க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் ஜாஸ்தி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் பிரெயினில் வந்து ஜாஸ்தி இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங் ஃபுல்லாக பார்த்தோம்னாக்கா லெஃப்ட் பிரெயினில் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுடைய அந்த கல்ச்சுரல் விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது பொதுவாக 90-95% ஆஃப் சில்ட்ரன் நம்ம பார்த்தோம், குழந்தைங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆஃபர் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது ஃபஸ்ட்டு நீட்டுற கை வந்து லெஃப்ட் ஹேண்டாக தான் இருக்கும். ஓகே, இடது கையை தான் அது வந்து நீட்டும். இப்போ நாம் என்ன செய்வோம், டப்புன்னு அந்த கையை அடிச்சுட்டு ஓகே இதை நீட் இதில் வாங்க அப்படிம்போம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா நான் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் அண்ட் இஸ்லாமிக் வேல்யூஸை நான் வந்து பழி சொல்லலை. பட் வாட் ஹேப்பன்ஸ் இன்டர்னலி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ரியேட்டிவிட்டி ஸ்டாப் ஆகிட்டு லாஜிக்கல் ஜாஸ்தி ஆகிடுது. ஓகே, ஸோ க்ரியேட்டிவிட்டி பக்கமே நம்ம வந்து போக மாட்டேங்கிறோம். அண்ட் அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வி ஸ்டார்ட் டு லிசன் அண்ட் ஒபே டு ஆர்டர்ஸ். ஒரு ஆர்டருக்காக நாம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அங்கேருந்து க்ரியேட் ஆகிடுது. ஓகே, தன்னிச்சையாக செய்யக்கூடிய வேலைகள் வந்து ஸ்டாப் ஆகிட்டு நீ சொன்னால் நான் செய்கிறேன், நீ சொன்னால் நான் செய்கிறேன், நீ சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த ஒரு ஆட்டிடியூடுக்கு நம்ம மூவ் ஆனதுனால இயல்பாகவே நம்ம சில விஷயங்கள் எடுக்கிறதுல வந்துட்டு அந்த சின்ன வயசுலேருந்தே சப்ரஸ் செய்யப்படுறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து சைக்காலஜிக்கலாக பேச போனோம்னாக்கா டாபிக் பெருசாக இது வந்து ட்ராக் ஆகி போயிட்டே இருக்கும். இதை எப்படி நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணலாம் அப்படின்னாக்கா நான் சொன்ன அந்த ஐஐடி கரியர் அசஸ்மெண்ட் வந்துட்டு அது பெய்டு ப்ரோக்ராம் அது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 to 1500 வரைக்கும் அது செலவாகும். பட் உங்களுடைய கரியரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வெரி நாமினல் அமௌண்ட் அப்படின்னு நான் சொல்வேன். அப்படி இல்லை இந்த ஸ்டேஜில் ஃப்ரீயாக நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாக்கா 16personalities.com நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, MBTIன்னு சொல்லுவாங்க. 16 personalities அப்படின்னு நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து இந்த விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் ப்ரியாரிட்டி ஃபார் மீ டுடே மே நாட் பி த சேம் ப்ரியாரிட்டி ஆஃப்டர் 5 years. இன்றைக்கி எனக்கு சில விஷயங்கள் வந்து தேவைப்படலாம். எனக்கு தெரியக்கூடிய அந்த ஒரு அவேர்னஸ் மூலியமாக இது எனக்கு வந்துட்டு அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஒரு 5 வருஷத்தில் நான் வந்து நிறைய நாலேஜ் நான் கேதர் பண்ணியிருப்பேன், நிறைய மக்களை பார்த்துருப்பேன், நிறைய அனுபவங்கள் எனக்கு வந்திருக்கும். அப்போ திருப்பி நான் இந்த டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னாக்கா என்னுடைய பேராமீட்டர் வேறு மாதிரி காமிக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு 3 வருஷம் ஒவ்வொரு 5 இது ஃப்ரீ தான் இது. ஸோ MBTIன்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம், இல்லை 16 personalities போட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அண்ட் எவ்ரி 1 or 2 years இந்த அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் எடுக்கலாம். யூ வில் கெட் டு நோ ஆன் வாட் யூ ஆர். ஓகே, உங்களுடைய மென்டல் மேக்கப் என்ன, மைண்ட் மேக்கப் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். ஓகே, இப்போது இன்னும் அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் பிரெயினை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ எல்லாருமே வந்துட்டு ரைட் ஹேண்ட் கை பழக்கக்கூடிய மக்களாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ரைட்டில் தான் நம்ம வந்து எழுதுகிறோம், சாப்பிட்றது எல்லாமே அந்த மேக்ஸிமம் ரைட்டில் செய்கிறோம். உங்களுடைய அந்த க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸை நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டுக்கும் நீங்கள் சில ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்டில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் எழுதுங்க, இல்லை லெஃப்ட் ஹேண்டில் சில கணக்கு விஷயங்களை நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 1/2 an hour வந்துட்டு ஆக்டிவேட் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, 2 கையில் எழுதக்கூடிய பழக்கம் வந்துட்டு நிறைய தலைவர்களுக்கு இருந்திருக்கு. ஓகே, அதில் வந்து ஒரு பெரிய உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னாக்கா மகாத்மா காந்தியை சொல்லலாம். ஸோ ஒரு கையில் வந்து ஹிந்தியும் இன்னொரு கையில் குஜராத்தியும் எழுதக்கூடிய அளவில் வந்துட்டு ஹி வாஸ் வெல் எக்ஸ்பர்டைஸ் இன் தட். ஸோ அந்த மாதிரி 2 கையுமே ஈக்குவலாக செய்யக்கூடிய மக்கள் அவங்கள வந்துட்டு ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஹேண்டட் லெஃப்ட் ஹேண்டட் போத் ஹேண்டட் அப்படின்னாக்கா ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். என்ன ஆகும் அப்படின்னாக்கா போத் யுவர் பிரெயின்ஸ் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அட் தி சேம் ரேட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு சைடு மட்டும் பேலன்ஸ் குறையும் போது இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு பேலன்ஸ் கூடும் போது ரெண்டுமே ஈக்குவலாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது யுவர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, யுவர் ஐடியாஸ், யுவர் தாட் ப்ராசஸ் வில் அச்சீவ் நியூ ஹைட்ஸ். ஓகே, ஸோ ஒன்று வந்து கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ இன்னிலேருந்தே உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ண பாருங்கள். ஸோ முன்னதான் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்துட்டு செப்பரேட்டாக நீங்கள் ஒரு கோர்ஸ் மாதிரி போயிட்டு ஒரு டியூட்டர் மூலயமா கற்றுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் வந்துடுச்சு உங்களுக்கு. அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா கூகுள் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பேச பேச அது உங்களுக்கு பதில் சொல்லும். உங்களுடைய லாங்குவேஜ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அதுலேருந்து உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு தட் வில் சப்போர்ட் யூ. ஓகே, ஸோ எவ்ரி 30 minutes அது ரீசெட் ஆகும். திருப்பி 30 minutes முடிஞ்ச பிறகு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுவுமே வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஆப்ஷன் தான் இது. அண்ட் அதே மாதிரி நிறைய அசஸ்மெண்ட் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஓகே, 2nest.comனு ஒன்று இருக்குது.
ஒவ்வொன்றுமே நீங்கள் செக் பண்ணி சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 90 minutes மாதிரியான ஒரு சில அசஸ்மெண்ட் இருக்கும். உங்களோட லாங்குவேஜ் லெவல் எப்படி இருக்குன்னு நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கே 90 minutes ஆகும். ஸோ கம்பெனியில் வந்து we ask the candidates to take this assessment. ஓகே, ஒரு சில டெக் சப்போர்ட் இல்லைனாக்கா பிபிஓ இண்டஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னாக்கா லாங்குவேஜ் ஃப்ளூவன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அவங்கள இந்த அசஸ்மெண்ட் எடுக்க வச்சுக்கிட்டு அந்த லெவலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த லெவல்லேருந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு B2 B1 இல்லைனாக்கா C2 C1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்சன்ட் அண்ட் பெர்லிட்ஸ் அசஸ்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே, இதனாக்கா ஒரு 10 ஸ்கேலில் அவனோட லெவல் வந்துட்டு 6.5 இல்லை 7க்கு மேலே இருக்கணும். ஸோ 70% அவன் லாங்குவேஜ் ஃப்ளூவன்ஸோடு பேசினான் அப்படின்னாக்கா அவனுக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஓகே, அண்ட் இதை அவன் நல்லா டெவலப் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கும் நிறையா வீடியோஸ் அண்ட் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இதுவும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு எப்படியாச்சும் அவனை வந்து ஒரு ஜாபுக்குள்ளே பூக்கிறதுக்கான சில வேலைகள்லாம் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன். அண்ட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் வாட் யூ வாண்ட் டு பிகம். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஏதோ படிக்கிறேன், இப்போ 4-5 காலேஜில் நான் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், ஏதாச்சும் ஒரு காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைக்குது, நான் அதை போய் சேர்றேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் லைக் அ போட் வித்தவுட் அன் ஓர். ஓகே, அது துடுப்பு இல்லாத ஒரு படகு மாதிரி காற்றடிக்கிற திசையில் அதை பாட்டு போய்கிட்டு இருக்கும். நீங்கள் போக வேண்டிய இலக்கு என்ன அப்படின்றது வந்துட்டு காற்று தீர்மானிக்கிறதா இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்தாச்சா இங்கே என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பட் உங்களுடைய ஃபோக்கஸ் நான் இங்கே தான் போய் ஆகணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்க மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து நீங்களா சைடில் படித்தே நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்கில்ஸ் அண்ட் காம்பிடென்சஸ் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறையா ஃபேன்சியான டிகிரிஸை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ புதுசாக வந்திருக்கிறத படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஐ இருக்குது, எம்எல் இருக்குது, டேட்டா சயின்ஸ் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கோர் இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஏஐ வந்து ஃபெமிலியராக இருக்குது, நிறையா பேர் இது வந்து கொஞ்சம் டிஸ்அப்ரூவ் இல்லை டிஸ்அக்ரியும் பண்ணலாம். இப்போ ஏஐ வந்து லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக ஒரு பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் ஏஐன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த ஏஐ எல்லாமே யூஸ் இல்லாமல் போயிடும். ஓகே, பட் அந்த காலகட்டத்துலையுமே வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர் இன்ஜினியரிங் வந்துட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஓரியன்டாக நீங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ஸ்கோப் வந்துட்டு கம்மியாகும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு தெரியுமா பார்த்தோம்னாக்கா எனக்கு வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியும், இல்லை சாஃப்ட்வேர் தெரியும். சாஃப்ட்வேரில் எல்லாமே தெரியும் அப்படின்னாக்கா அதில் ஒரு சில லாங்குவேஜஸ் தான் தெரியும். அந்த லாங்குவேஜஸில் உனக்கு என்ன தெரியும் அப்படி உங்களுடைய அந்த ஸ்கோப் வந்துட்டு சில சமயம் கம்மியாகிட்டே போகும். படிப்பே வந்து உங்களுக்கு ஒரு கம்மியான ஸ்கோப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா அதோடைய அவுட்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கம்மியாகும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தோம்னாக்கா பசங்க வந்து அந்த ஒரு ஃபேம் அண்ட் அந்த ஒரு ஃபேன்சிக்காக ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் நேவல் ஆர்கிடெக்சர்னு படிச்சுட்டு வருவாங்க. ஒரு பெரிய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 இல்லை 3 ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு உண்டான கோர் இன்புட்ஸை கொடுக்கறதுக்கு அந்த 2-3 பேர் போதும். மிச்சம் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் இன்ஜினியரிங் தான் இருப்பாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எக்கச்சக்கமாக எடுப்பாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் நிறைய எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குது, அதே மாதிரி செமிகண்டக்டர் டிவைசஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ EEE ECE இல்லை மெக்கானிக்கல் படிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதிர்பார்க்குற ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் எடுக்கணும், அதான் எடுத்து போனால் தான் எனக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு பேட்ச்லேயுமே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வெளியே வராங்க. எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கும்னு பார்த்தோம்னாக்கா கிடைக்காது. ஓகே, அண்ட் நார்மல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய கம்பெனிங்க போனீங்க அப்படின்னாக்கா நீ வந்து ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கப்பா, அந்தளவுக்கு வந்து எங்ககிட்ட ரெக்குவயர்மெண்ட் இல்லை, யூ நாட் ஃபிட்னு சொல்ல மாட்டேன், யூஆர் ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ டேக் அப் த கோர்சஸ் விச் ஹேஸ் மேக்ஸிமம் ஸ்கோப். அதே மாதிரி நேவல் ஆர்கிடெக்சர் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு விசாகப்பட்டினமில் தான் வந்துட்டு இப்போதைக்கு வந்து ஒரு ஷிப் பில்டிங் யூனிட் இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி கொச்சினில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2-3 நாள் வந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். ஓகே, கேரளாவில், கொச்சின்லேன்ற தெரியல, கேரளாவில் வந்து கப்பல் கட்டக்கூடிய ஒரு தொழிற்சாலை இல்லைனாக்கா ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரப்போசல் வந்து வந்திருக்கு. ஸோ அது எப்போ கம்ப்ளீட் ஆகி எப்போ நமக்கு வந்துட்டு நேவலுக்கான ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா சஜஸ்ட் தெம் தி கோர் இன்ஜினியரிங் ஃபீல்ட் விச் இஸ் EEE, மெக்கானிக்கல், சிவில்
அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னாக்கா இன்ஜினியரிங்கில் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்னொன்று ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு இன்ஜினியர் கிடையாது. ஸோ நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி தான் நான் படிச்சிருக்கேன். ஓகே, கம்ப்யூட்டர் மேலே இருக்க ஒரு ஆர்வத்தில் சர்டிஃபிகேட் கோர்ஸாக சைடில் வீட்டில் நானே சிஸ்டம் வாங்கி போட்டுட்டு செல்ஃப் லேர்னிங்கில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்ட் எக்ஸல் எல்லாமே நான் வந்து படிச்சிட்டேன். இப்போ இன்றைக்கி கூட கமால் பாய் கூப்பிடும் போது மாருதி சுசுகி அங்கே இருக்க டீமுக்கு, ஹெச்ஆர் டீமுக்கு வந்து எக்ஸல் அண்ட் மெயில் மர்ஜ் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 1 day செஷன் எடுத்துகிட்டு அது வரத்துக்கு லேட் ஆச்சு எனக்கு. சரியா? ஸோ நீங்கள் என்ன படித்தாலுமே அதுக்குண்டான ஒரு வகையில் உங்களுக்கு வந்து யூட்டிலைசேஷன் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து தனியாக தான் நான் படித்தேன். அதே மாதிரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் அதுவுமே சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல். நான் சைபர் செக்யூரிட்டியும் தனியாக நான் படிச்சிருக்கேன். அண்ட் இது மட்டும் எனக்காக மட்டும் நான் படிக்கலை. அலாவுட் கிருபையில் சிட்டியில் இருக்கிற டாப் காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து கெஸ்ட் லெக்சராக நான் போயிருக்கேன். டீச்சர்ஸ்க்குமே எஃப்டிபி செஷன்ஸும் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால லேட்டஸ்ட்டாக சைபர் செக்யூரிட்டியில் டேட்டா அனாலிட்டிக்ஸில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அண்ட் பெய்ட் டூல்ஸ்னாக்கா ப்ரொஃபஷனல் டூல்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது வந்து நாங்கள் கிளைண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால வி ஹாவ் பெட்டர் நாலேஜ் தென் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நிறைய காலேஜில் வந்து எங்களை இன்வைட் பண்ணி எங்கள் டீச்சர்ஸ்க்கு கிளாஸ் எடுங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி எடுங்க அப்படிம்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் யாருனாலும் படிக்கலாம், எப்போனாலும் படிக்கலாம். உங்களுக்கு வேண்டியது வந்து ஒரே ஒரு சிஸ்டம், இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம். இது இருந்துச்சு அப்படின்னாக்கா கம்ப்யூட்டரில் என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். இட்ஸ் அன் இவால்விங் இண்டஸ்ட்ரி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ காலேஜில் போய் படிக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா மிச்சம் இருக்கிற அந்த ஒரு 3 கோர்ஸ் தான். எலக்ட்ரிக்கல் நீங்கள் தனியாக வெளியே படிக்க முடியாது. யூ நீட் அ ஹியூஜ் லேப் செட்டப், தனி ஒரு ஆளால் அதை பண்ண முடியாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஓகே, அதுவுமே வந்துட்டு லேப் ஃபெசிலிட்டி உங்களுக்கு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். சிவில் இன்ஜினியரிங் அதுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் அதுக்குண்டான ஒரு சப்போர்ட்டிங் மெத்தட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். ஓகே, ஸோ இது 3மே வந்து இன்ஜினியரிங்கில் கோராக இருக்குது. அண்ட் இதில் வந்து நீங்கள் ப்ராப்பராக சர்வை பண்ணிங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்டு இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காச்சும் முடியும் அப்படின்னாக்கா டைடல் பார்க் தரமணியில் இருக்குது. அங்கே 6th floor விங் பி, 6th floor விங் பி, அங்கே வந்துட்டு டான்கேம், டான்சாம்னு 2 கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் இருக்குது. ஓகே, இவங்க எல்லாமே வந்து தமிழ்நாடு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. டான்கேம், TANCAM.com போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த கம்பெனி பண்ண ஃபுல் விஷயங்கள் வந்துடும். ஓகே, ஒரு 3 வருஷம் முன்னாடி நாகப்பட்டினத்தில் இருக்க ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் சிஓவாக இருந்தேன். ஸோ 1 year தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு இங்கே தான் வந்து அதிகமான ரெக்குவயர்மெண்ட் இருக்கிறதுனால ஐ ரிசைன் த ஜாப் அண்ட் கேம் பேக். ஓகே, ஸோ அங்கே நான் இருக்கும்போது இந்த டான்கேமோடைய சிஓஓ வந்து எனக்கு கொஞ்சம் பழக்கமானார். அவரை வந்து ஒரு கெட் டுகெதர் மீட்டிங்கில் பார்த்துட்டு அவரை வந்து என்னோடய காலேஜ்க்கு நான் இன்வைட் பண்ணேன். அவரும் வந்துட்டு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் அசம்பிள் பண்ண வைக்கட்டும் அப்படின்னு கேட்டேன். என்னுடைய தாட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பார், ஏஐடிஎஸ் இல்லைனாக்கா எம்எல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பார். அந்த பசங்க அந்த ஹெச்ஓடி கிட்ட முன்கூட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், பசங்களை ரெடியாக வைங்க, சார் வந்துட்டார், கூப்பிட்டவுடனே பசங்களை வந்து நம்மளுடைய அந்த ஆடிட்டோரியமில் அசம்பிள் பண்ணலாம். அவர்கிட்ட எந்த ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா கேட்கணும்ல, நம்மளாம் வந்து ஒரு சில மக்களை உட்கார வைக்க முடியாது, எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் கூப்பிட்டு வரட்டும் அப்படின்னாக்கா அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுருக்கு. சிவில் இருக்கா சார்னு கேட்டார். சிவில் இருக்குது சார் அப்படின்னு. மெக்கானிக்கல் பசங்களும் இருக்கிறாங்க, ட்ரிபிள் அண்ட் இசி. ஓகே, இந்த 4 பசங்களில் ஆடிட்டோரியம் எவ்வளோ ஃபில் ஆகுமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே நம்ம ஹெச்ஓடி கிட்டே நம்ம வந்து வாக்கு கொடுத்துட்டோம் அந்த பசங்களை கூப்பிட்டு வரோம் சொல்லிட்டு, சார் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வேணாம் சார், ரொம்பவுமே வந்துட்டு அந்த அவரை அந்த குறை சொல்லலை, பட் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக அவனுக்கெலாம் வேணாம் சார் அப்படின்ட்டார். ஓகே, அவர் சொன்ன விஷயம் என்ன, ஏன் அந்த ஸ்டூடெண்ட் அவர் வந்து செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்தியாவில் வந்து தொழில் வளர்ச்சி ஓரளவுக்கு நிறையா தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷனுக்கான இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போது வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க, ஒரு பக்கம் மாவு இல்லைனாக்கா பழத்தை போட்டோம் அப்படின்னாக்கா ஃபேக்ட்ரி ஃபுல்லாக அதை ப்ராசஸ் ஆகி இந்த பக்கம் வரும்போது ஒரு பாட்டிலில் பிஸ்கெட் பேக் ஆகி வெளியே வரும், இல்லைனாக்கா பாட்டிலில் வந்து அந்த ஃப்ளூயிட் ஃபில் ஆகி டைட் ஆகி வெளியே வரும். இந்த மெஷினை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்ட்டு பேர். ஓகே, இதில் அந்த மெஷினோடைய ஸ்பீடு இல்லை அதோடைய ஏதாச்சும் ஒரு மெத்தடை நம்ம வந்து கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு எந்த இன்ஜினியர் தேவை? அது ஃபுல்லாகவே வந்து மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு. அந்த மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டில் ஒரு வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணணும், இது அதோடைய ஸ்பீடை வந்து நாம் வந்து கூட்டணும் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எந்த இன்ஜினியரால் அது வந்து ப்ராப்பராக முடியும்? மெக்கானிக்கலா? ஓகே, எக்ஸாக்ட்லி மெக்கானிக்கல். ஓகே,
மெக்கானிக்கல் என்ஜினியர் வித் ஐடி நாலேஜ். ஏன்னா ஒரு கண்ட்ரோல் பேனல் சுவிட்ச் மாதிரி ஒன்று இருக்கும், ப்ரோக்ராமிங் ஒன்று இருக்கும். அந்த வால்வ் எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகணும், க்ளோஸ் ஆகணும், ஸ்பீட் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆகணும், பெல்ட்டோடைய மூமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஃபங்க்ஷனலாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு தெரியும். ஓகே, அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஐடி சாஃப்ட்வேர் மூலியமாக, ப்ரோக்ராம் மூலியமாக நம்ம பண்ணலாம். இப்போ வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, மெஷின்ஸ் ஜெர்மனிலேருந்து நம்ம வாங்குறோம், இல்லை யூரோப்லேருந்து வாங்குறோம், இல்லை சைனாவில் நமக்கு இம்போர்ட் ஆகுது. ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னாக்கா அவனுடைய கோடிங் லாங்குவேஜ் தான் அதில் அப்டேட் பண்ணியிருக்கான். அது நம்ம உள்ளக்க போய் மாற்ற முடிய மாட்டேங்குது. அண்ட் எந்த விதமான சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ஒவ்வொரு காலுக்குமே வந்துட்டு தே சார்ஜ் க்ளோஸ் டு லேக்ஸ் ஒரு ஃபார்ச்சூன். அவ்வளோ அதிகமாக காசு வாங்கி தான் அந்த மெஷினை வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணி தராங்க. ஸோ அந்த விஜய்தீபன் சார் சொன்னது என்ன அப்படின்னாக்கா, என்னால் வந்து இப்போ நான் சொன்ன அதே விஷயம்தான். ஒரு ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லை சிவில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஐடியை வந்து இல்லை சாஃப்ட்வேர் டெக்னாலஜியை வந்துட்டு ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் மேக்ஸிமம் பார்த்தோம்னாக்கா ஒரு 6 மாதத்தில் என்னால் கற்றுக் கொடுத்துட முடியும். எனக்கு வேண்டிய அளவில் அவனை வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒரு செமிகண்டக்டரை வந்து அவன் ப்ரோக்ராம் பண்ணுற லெவலில் என்னால் கற்றுக் கொடுத்துட முடியும். ஆனால் இதே வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அவனுக்கு இந்த மெக்கானிக்கல் கான்செப்ட்ஸை நான் எவ்வளோ நாளில் கற்றுக் கொடுக்க முடியும் தமிழ்னு கேட்டார். ஸோ 4 வருஷமாக படிக்கக்கூடிய விஷயத்த 2 வாரத்தில் ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கற்றுக் கொடுக்க முடியுமா? பாசிபிலிட்டி இஸ் வெரி லெஸ். ஓகே, பட் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எல்லாமே அவனுக்கு தெரியுது, கியரை பற்றி தெரியுது, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹி நோஸ் அபவுட் எவ்ரி திங். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஐடி நாலேஜ் மட்டும் அவனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஹீல் பி இன் அ பெட்டர் பொசிஷன் டு டெவலப் எனி சாஃப்ட்வேர் தட் கேன் கண்ட்ரோல் த வால்வ் ஆர் தி ஆட்டோமேஷன் ப்ராசஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் மெஷின். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு வேண்டிய சில விஷயங்களாக இருக்குது. நீங்கள் படிக்கிறத வந்துட்டு கோர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதே மாதிரி இந்த 3D பிரிண்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. சிவிலுக்கு உண்டான சில மெஷின்ஸ் எல்லாமே நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா 3D பிரிண்டிங் மூலியமாக வீடே கட்டி முடிச்சிருது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஐடி நாலேஜ் விட ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த சிவில் இன்புட்ஸ் இருந்தால் தான் ஒரு ஐடி ஸ்டூடெண்ட்டால் அதை வந்து டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஸோ கோ ஃபார் கோர் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ ஐடி வந்து சைடில் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம், ஐடி எப்போனாலும் கற்றுக்கலாம். ஓகே, அதனால் ஐடிக்கு மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அது எப்போனாலுமே வந்து ஒரு ஓவர் ஹைட் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் இருக்குது. இப்போ டோட்டலாக வந்து தானே புயல், வர்தா புயலில் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சுல்ல நம்ம ஏரியா ஃபுல்லாக. அப்போ எந்த ஏஐ என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஒன்லி கோர் வில் சப்போர்ட் அஸ் அட் தட் டைம். ஓகே, ஸோ இதுக்காக ஐடிக்கு அகேன்ஸ்டாக நான் இல்லை, நான் ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இதில் உள்ளக்கூடிய ட்ராபேக்ஸை முதல்ல சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா பசங்களுக்கு பெஸ்ட்டாக எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம கைட் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் ஆன் யர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கம்பெனி வந்து அவனுடைய ப்ராப்ளம் என்ன, கிளைண்ட்டோடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதான்ட்டு தெரியறதுக்காக தான் இந்த மெயினாகவே இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை. அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூ போகும்போதுமே வந்து உங்களுடைய ஸ்கில் செட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. அதுவும் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ இந்த கோர்ஸ் இல்லை இந்த சாஃப்ட்வேர் எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சி மோடில் நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் யூ கேன் அச்சீவ் சக்ஸஸ். ஸோ மாஸ்டர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முன்ன பேசின சகோதரர் சொல்லியிருந்தார். ஓகே, அது எப்போ நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஒன்லி வென் யூ ஆர் கன்சிஸ்டன்ட். அண்ட் தி அதர் திங் இஸ் யுவர் ரோல் கிளாரிட்டி. இப்போலேருந்தே வந்து நான் என்னவா ஆகணும் அப்படின்றத வந்துட்டு தெளிவாக இருந்து அதுக்கேற்ற மாதிரியான ரிசோர்ஸஸை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா மக்கள்கிட்ட கேட்டு யாரை புதிச்சா எனக்கு இந்த விஷயங்கள் கிடைக்கும். இப்போ வந்து யூ ஹாவ் த ரிசோர்ஸஸ் ஆர் வைட் ஓப்பன். எங்கே போனாலுமே வந்து உங்களுக்கு அதுக்குண்டான கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ப்ராப்பரான கைடை இல்லை ப்ராப்பரான ரிசோர்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க, அட்டைன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ஒரு ரோட் மேப் அவங்க ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஃபாலோ தட். அந்த ரோட் மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா எண்ட் ஆஃப் த ரோட் சக்ஸஸ் வில் பி கேரண்டீட் ஃபார் யூ இன்ஷா அல்லாஹ். ஓகே, சரி, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும்போது என்ன சொல்லணுமோ அந்த செய்தியை ரொம்ப விரைவில் எண்ணக்கூடிய குறைவான மக்களுக்கு சகோதரர்கள் இருவரும் மிக அருமையாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. யூனிஸ் மர்கான் சார் வந்து பல அனுபவமிக்க ஒரு பயிற்சியாளர், பல பேர்களை, பல டாக்டர்களை, பல அரசு அலுவலர்களை உருவாக்கிய நபர் என்பது மகிழ்ச்சியான செய்தி. அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப நீண்ட தூரத்துக்கு தாம்பரத்துலேருந்து இந்த ட்ராஃபிக்கில் நீந்தி வரதே பெரிய விஷயம். சாப்பிடாமல கிளம்பி வந்துட்டு இப்போ போய் சேர லேட் ஆகிடும். அவர்களுக்கு மிக்க நன்றி. சகோதரர் நவீன் அவர்களும் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி அப்போ கூட பிஸியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுலேயே அந்த பிஸி ஷெட்யூல்லே நம்ம கூப்பிட்டோன்னா வந்து இவரு நிறைய பேசியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்க சொன்ன
சொன்ன செய்தியெல்லாம் உள்வாங்கியிருக்கீங்க. வேலை பண்ணி அப்படின்னா சரிதானே அது என்ன கேட்டீங்களோ அதை அடுத்தவங்க எது வச்சுருன்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இங்கே வந்தவர்கள் இங்கே உள்வாங்கிய விஷயங்கள் எல்லாத்தையும் வராதவர்களுக்கு சொல்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறதுனால எத்தி வச்சிருக்க நம்பிக்கை எனக்கு இருக்குது.